வணக்கங்க. நான் தான் உங்கள் FB பேசுகிறேன். ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரைடு வந்து வேறு லெவலில் போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாலக்காடு அதெல்லாம் பிளான் பண்ணல. ஆனால் வந்து பாலக்காடில் போயிட்டு ஒரு ஃபோர்ட் இருக்குது, அதெல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். பட் வந்து இது வந்து நம்ம மைசூரும் பெங்களூரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி திருப்பி போக போகிறோம். அது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா விலாகில் வரும். ஸோ சவுத் வெஸ்ட் ரைடு இப்போ போன விலாக் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு விலாக் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவாங்க. இப்போ வந்து நம்ம ஏற்காடோட 4th விலாக் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4 அதோட விலாக் தான் பார்க்க போகிறோம். மற்ற இடம் ஒரு 4 இடம் 5 இடம் பார்த்தீங்கன்னா சுற்றிருப்போம். ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் நிறைய கொடுங்க கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாண்டா. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தாச்சு. இப்போ நேராக வந்து அதோட வியூ பாயிண்ட் நேம் என்னது? இப்போ போகிறோமே, மறந்துட்டடா. காட்டு ஷெவராய். ஸோ ஷெவராய் வியூ பாயிண்ட்டுக்கு அடுத்தது போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரே ரூட்டில் தாங்க வருது. இது நம்ம மலை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மேக்ஸிமம் 60 போங்க எப்போவுமே. ஏன்னா வந்து 60க்கு மேலே போனால் கண்ட்ரோல் இருக்காது. நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டாங்கன்னா விட்டோன்னா அவ்வளோதான். ஸோ ஒரு 60 மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 800 மீட்ரு தாங்க. சும்மா செமையாக இருக்குது ரைட் பண்ணேன். நேற்று வேற ஊன்ட்டோங்க நைட்டு. நாங்கள் இருக்கேன் வாயில் ஏதாவது சவுண்டு விட்டுக்கிறேன். எங்கே 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 இருக்கு? அடா பாவி, நம்ம தலைமை என்ன பண்ணோமோ அதை சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. காட்டு ப்ரோ, என்ன பண்ணோமோ அதை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. இதோட 2வது வாட்டி இது மாதிரி 2 கிலோமீட்டர் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கே மெயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்துருக்கணும், ரைட் எடுத்துருக்கணும். ஆனால் வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம் கைஸ். அந்த ஷெவரி ஹில்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டேட் உள்ள போகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. ஆனால் அதான் அன்மார்க்டு ஒரு ஸ்பாட்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே போகல. ஏன்னா அது ஆளுங்கள்லாம் போகக்கூடாது தான் நினைக்கிறேன். இப்போ அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேராக இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா காவேரி பீக்குன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது ஒரே ரூட்டு தான், அந்த ரூட்லேயே தான் போயிட்டுருக்கோம். ஸோ தண்ணிலாம் கீழே சூப்பராக போகுதுங்க. செம்ம பியூராக போகுது தண்ணி, ஒயிட் கலரில் போகுது. அந்த அருவி போல் அன்பை தருவாளே சின்ன அருவிக்கும். இப்போ வர எதுவும் சிக்னலே கிடைக்கல, எங்கேயோ சுற்றின்னு இருக்கோம். அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தோம். எங்கன்னா கேரளா நம்ம சவுத் வெஸ்ட் சைடு போகும்போது திருவனந்தபுரத்துலேருந்து மூணாறு போகிற ரூட்டெல்லாம் இப்படி தான் உள்ளே தான் போயின்னு இருந்தது. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே மலை தானேங்க, மலையில் தான் அங்கே போவோம் வண்டி. ஸோ வந்து மலையிலே போகும்போது நல்லா இருந்தது அந்த சைட்லாம். ஆனால் நம்ம அடுத்தது அங்கே தான் போவோம், திருப்பி போவோம் தான். ஸோ இந்த வாட்டி நல்லாவே கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து போடுறேன் வீடியோஸு. இன்னும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. அடர்ந்த காடு, ஏற்காடுலேருந்து விட்டு மலையெல்லாம் தாண்டி ஒரு எட்ஜில் வந்து நின்றுட்டுருக்கோம் நம்ம. ஸோ செம்மையாக இருக்குங்க இங்கே. எஸ் மாரி ஒரு வடிவு வருதான். அந்த எஸ்ஸில் நம்ம பெண்டு போடலாமா? டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போட்டிருக்காங்க. இங்கே குளிருதுங்க, ரொம்ப ஹைட்டில் வந்துட்டோம், இங்கே குளிருது. கைஸ், காவேரி பீக் பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. 30 நிமிஷம் ரைடில் சூப்பராக காவேரி பீக் வந்தாச்சு. அபோ ஏஜா ஸோ க்ரோயிங் சின்ஸ் 1999. பைக் பார்க்கிங் பைக் இல்லை ப்ரோ,
வாக்கிங் 2 ஹவர்ன்றேன். போகிறோமா யோகரத்துக்கு வந்து மூச்சு வாங்கி உட்காந்துருந்தேன் நான். ஐயோ வாழ்க்கை ஆகாதுப்பா. வா அப்படியே போயிடலாங்கண்ணா. வா இப்படி தான் போகணும். காவேரி பீக் பார்த்தீங்கன்னா இது தனி ஒரு எஸ்டேட்டு போலங்க. அங்கே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க உள்ளே. காஃபி ஷாப்பு ப்ளஸ் வந்து வியூ பாயிண்ட்டு, போட்டிங்கு, ஸோ எல்லாமே இருக்குது. அங்கே வந்து பர் பர்சன் பார்த்தீங்கன்னா 500 வந்து போட்டிருக்காங்க. 500 கொடுத்துட்டு 2 hours ஆனால் உள்ளே இருக்கணுமா. ஸோ அதான் 2 hours இருந்துக்கலாமா. நிறைய பிளேசஸ் பார்க்கணுமா. சரி அப்படின்ட்டு வந்து நம்ம அந்த பிளானை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருப்போம் போர்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்ட்டு. இந்த இடத்துக்கு வரணும்னா தனியாகவே வந்துடலாம். ஸோ நீங்கள் ரூட் போட்டுட்டு, ஆனால் வந்து சிக்னல் கிடைக்க மாட்டேது. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க முன்னாடி. எங்கன்னா ஏற்காட்டில் எடுத்துருங்க. ஏற்காட்டில் எடுத்துகிட்டு அது வழியாக பார்த்தீங்கன்னா இப்படியே வந்தீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு இந்த காவேரி பீக் வந்து இங்கே லாஸ்ட் எண்டில் இருக்கும். ஸோ அது வழியாக இந்த ரோடு வழியாகவே இப்படியே ஒரே ரோடு தான் வரும். மஞ்சக்குட்டாய். ஸோ மஞ்சக்குட்டாயின்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது போகிற வழியில். ஸோ ஏற்காடு இங்கேருந்து 11 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இங்கேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வரும். அங்கே போய்ட்டு நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நேராக வந்து நம்ம ஏற்காடு உள்ள திருப்பி போக வேண்டியது தான். போயிட்டு சாப்பிட்டு போட்டிங் போகலாமா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். இது பார்த்தீங்களா அஸ்கி இது மாதிரி இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நாயெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம வந்து மஞ்சக்குட்டாய் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ இது மேலே தான் போகணுங்க. லெஃப்ட்டாக தான் வருது. நீங்கள் இது ஏற்காட்டிலேருந்து வந்தீங்கன்னா ரைட்டு வரும். நம்ம வந்து சுற்றிட்டு வரோம்ல, அதனால் லெஃப்ட்டு. டான் 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 டான். எப்படி போகணும்? ஸோ மேலே ஏறுதுங்க. மஞ்சக்குட்டாய் மஞ்சக்குட்டாய் மஞ்சக்குட்டாய். வா அங்கே பார்த்தீங்களா வியூ டாப் அடாப்பா. இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, வேறு லெவல்ண்ணா நீ. பார்த்தீங்களா இதுக்கு மாலை தூக்கிட்டு வந்திருக்காருண்ணா புல்டோசர் ஜேசிபி. ஸோ ஜேசிபி பார்த்தீங்கன்னா இந்த வாவ் 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 ஏற்காடு வாவ் மஞ்சக்குட்டாய் வாவ் வாவ் வாவ். மஞ்சக்குட்டாய் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஸோ வண்டி பார்க் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:05 ஆகுதுங்க. நம்ம வந்து மஞ்சக்குட்டாய் ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். ஸோ வந்து வந்தாச்சு. இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. சுற்றி பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த ஹில் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு இந்த இடம். இப்போ தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலாம் போட்டு சும்மா நல்லாவே இருக்குது இந்த இடம். படிக்கட்டில் ஏறிட்டு வியூ பார்க்க வேண்டியது தான். பிரசாந்த் பேர் என்ன? மஞ்சக்குட்டாய். ஸோ வியூ இதாங்க, செம்மையாக இருக்குது வியூ வந்து. சும்மா இங்கே வியூ பாயிண்ட்ஸ் தான் நிறைய இருக்குங்க. இன்னும் வந்து லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு அதெல்லாமே வியூ பாயிண்ட் தான். அப்படியே உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஃபுல்லாக வந்து இங்கே வந்து இப்போது நல்லா ஃபோட்டோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபோட்டோஸ் மேலே எடுத்துட்டோம் எல்லோரும். ஸோ இங்கேருந்து நேராக வந்து அடுத்தது போட்டிங் தான் போகலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ ஏற்காட்டுக்கு 7 கிலோமீட்டர் போட்டிங் போய்ட்டு அப்படியே நேராக வந்து லேடிஸு சீட்டு, ஜென்ஸ் சீட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நேராக நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. வந்துட்டோங்க. வந்துட்டு இப்போ நேராக வந்து போட்டிங் தான் போகிறோம். ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் தாங்க போய் சாப்பிட்ணும். கிட்டே போய்ட்டு பார்த்தீங்களா ஒரு ஆளாக கண்டினியூ பண்ணுறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து 20 ரூபா வாங்கினாங்க. ஸோ நேராக வந்து நம்ம இப்போ போய் போட்டிங் போயிட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டிங் போகலாம். ஓகே, அவ்வளோ கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டடடா போட்டிங் வந்து என்ட்ரி அங்கே வந்து வண்டிக்கு வந்து என்ட்ரி 20 ரூபா கேட்டாங்க. இங்கே என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபாவான்.
அதேமாரி வந்து இப்போ இந்த போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா வாங்குறாங்க. 150 ப்ளஸ் டெபாசிட் அமௌண்ட் வந்து 150 ரூபா, கிட்டத்தட்ட 300 வாங்கிட்டாங்க. அது வந்து அரை மணி நேரம் கழிச்சு வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் போட்டிங் வியூ. பிரபு ஒரே பக்கமாக சுற்றிட்டு இருக்கோம். கால் வலிக்குதுங்க. நாங்கள் வந்து 2 பக்கம் ஐயோ ஓர போயிட்டா இடிச்சிருவோம் போல. சரி அவங்க அப்படி போயிட்டோம். நான் தான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனால் வந்து என்ன பண்ணான்னா, ப்ரோ ஒன்றுனா ப்ரோ ஓட்ட தெரியுது, நான் ஓட்டுறேன் பாரு ப்ரோ, நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த பாருங்க, ஆனாலும் ஒரே தடவை தான் சுற்றிட்டு இருக்கோம். இன்னத்துக்கு ஒரு போட்டில் எடுத்து போய் இச்சிட்டு இருப்பான். இப்போ கைஸ் போட்டிங் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோங்க. போட்டிங் முடிச்சுட்டு இப்போ நேராக வந்து லேடிஸ் ஸ்பாட்டு அப்புறம் ஜென்ஸ் ஸ்பாட்டு அது 2 தான் பார்த்துட்டு முடிச்சிட்டாச்சு. அடுத்த ஸ்பாட் என்னென்னா லேடிஸ் சீட் அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ லேடிஸ்க்காக மட்டும் அந்த ஸ்பாட் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தான் அது. ஸோ அதனால் வந்து லேடிஸ் சீட் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இந்த போட்டிங்லேருந்து தான் ஸ்ட்ரெயிட்டாக போதுங்க. வெயில் இப்போ சொல்லுன்னு அடிக்குது, ஆனால் ஜில்லுன்னு இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர்னு நினைக்கிறேங்க. ஆமாம் 800 மீட்ரு தான். ஸோ கைஸ் லேடிஸ் சீட் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க. மேலே சில்க் வேர்ல்ட் பட்டு பிளான்டேஷன். ஸோ நல்லாயிருக்கு இடம்லாம். சவுண்டு அந்த முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் போகிறாங்க, தர்மபுரி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு போட்டிருக்காங்க அந்த வண்டியில். ஸோ செம்மையாகவே சவுண்டு கேட்குது இதில் பூந்து. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா லேடிஸ் சீட்டு வந்தாச்சு. யாருப்பா நீ, பார்க்காமலே டோர் திறக்கிறாரு. ஓகேங்க, அப்படியே உள்ளே போய்ட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. லேடிஸ் சீட்டு வியூ பாயிண்ட் தான் இது. இன்னொரு வியூ பாயிண்ட்டு, ஆனால் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வியூ பாயிண்ட் இது. ஸோ வந்து நேராக போய்ட்டு மேலே போய்ட்டு டெலஸ்கோப் ஹவுஸ். ஸோ டெலஸ்கோப்பு வச்சுருக்காங்க போல. இங்கே கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து மேகி, ஸோ பிரெட் ஆம்லேட் அதெல்லாம் வந்து மேலே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கேங்கு. ஸோ இவங்களும் அவரும் தான் வந்து தருமபுரியிலேருந்து வந்தவங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க அவங்களும். அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் கூடயே தான் ட்ராவல் பண்ணிருக்காங்க இங்கே ஏற்காடு மேலே. ஸோ அங்கே வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அங்கே தெரியும்னு நினைக்கிறேன், சின்னதாக வீடுங்க தெரியா, அதுதாங்க சேலம். ஸோ காலையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் வந்து நைட்டு வந்து ஏறிட்டு வந்தோம் மேலே. ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து நைட்டு இது வழியாக தான் ஏறிட்டு வந்தோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா சன்லைட்டோட செம்மையாக இதில் வியூ. இதுவும் நார்மலான ஒரு வியூ பாயிண்ட் தான். ஓகேங்க, அதுக்கப்புறம் ஜென்ஸ் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா போகலாம். அங்கே வந்து அதுவும் இதுதான் நினைக்கிறேன், வியூ பாயிண்ட் தான் நினைக்கிறேன். போய் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து ரூமுக்கு தானே போகிறோம். ஸோ காய்ஸ் அதுதான் வந்து ஜென்ஸ் சீட்டு. ஸோ பக்கம் தான், அங்கேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தான், சாரி 800 மீட்ரு தான். ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. லேடிஸ் சீட்டில் தான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஜென்ஸ் சீட்டில் ஆனால் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே அதே வியூ தாங்க. பட் வந்து நம்ம லேடிஸ் சீட் மட்டும் போய்ட்டு ஜென்ஸ் சீட் வரலன்னா நீங்கள் எல்லாம் ஜென்ஸ் எல்லோரும் வச்சுருவீங்களா, அதனால தான் வந்துட்டோம். ஸோ அதே ஸ்பாட்டு தான். ஸோ கொஞ்சம் டாப்பில் வந்திருக்கோம், அதோட மலை டாப்பில் வந்திருக்கோம், அவ்வளோதாங்க.
முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடமும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சின்ன சின்ன இடம்லாம் தான் இருக்குது. எல்லாமே நம்ம வந்து அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் கீழே இறங்கிட்டு நேராக பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பணும். ஸோ இதோட இந்த விலாக் பார்த்திங்கன்னா என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. அதனால் என்ன வந்து பை கைஸ், பை பாய், வரட்டா.